இங்கதான் மாப்பிள்ள நான் வேலை செய்யறேன். இதான் ஃபேக்டரி. நான் பாத்துருக்கேங்க. சரி மாப்பிள்ள இருங்க, நான் போயிட்டு இந்த கூலி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. முதலாளி அங்கிட்டு தான் இருக்காரு, போவோம். பாவல்ல தினமும் இவ்வளவு தூரம் நடந்து வந்து இங்கேயும் வேலை செஞ்சு வீட்லயும் போய் வேலை செய்யறதுனா கஷ்டம் இல்ல. ஆமாங்க, அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இப்ப நம்ம இங்க வரவும் பாருங்க, இப்பயும் அவங்களுக்கு தான் கஷ்டம். கவலைப்படாத மல்லிகா, இனிமே நான் வேலைக்கு ஒழுங்கா போய் நானும் கையில காசுல சேர்த்து வச்சுப்பேன். சரிங்க. இந்த மாசம் பனி ஓவரா இருக்கு, வெயிலும் வேற மாத்தி மாத்தி வரவும் இலையெல்லாம் பாதி பக்கம் கருகிருச்சுன்னு சொன்னாங்க. ஆமா, எப்படியும் இந்த மந்த் ரேட் ஏத்துவாங்கன்னு தான் நினைக்கிறேன், பாப்போம். அந்த கோமதி எஸ்டேட் இருக்குல்ல, அந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா இலையெல்லாம் கருகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வேலையே இல்லையாமா அங்கிட்டலாம். இப்படியும் நம்ம பக்கம் கொஞ்சம் மழை அடிச்சிருந்ததுனால இலை கருகல, இல்லைன்னா நமக்கும் இதே தான் பிரச்சனை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வேலையாட்களை சீக்கிரமா அந்த இலையெல்லாம் எடுத்து போட சொல்லணும். ஆமா ஆமா. முதலாளி வாங்கம்மா சுந்தரி, வேலைக்கு வரணும்ன்ற நேரமா இது? ஐயா இல்லையா, இன்னைக்கு லீவுங்கய்யா. லீவா? எங்ககிட்ட சொல்லாம நீங்களே எடுத்துக்கிறதா? அதான் வாரத்துல ஒருக்க ஞாயிற்றுக்கிழமை லீவ் விடுறோம்ல. இல்லையா, பொண்ணு வந்திருக்கா, அதான் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும். பொண்ணா? ஆமாங்கய்யா, என் மவ மல்லிகா வந்திருக்கா. அவங்கதான் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இல்லைங்கய்யா, நேற்று வந்து காலில் விழுந்து அழுதா. மாசமா வேற இருக்கா புள்ள. இந்த நேரத்தில் பிள்ளைக்கு நம்ம தானே ஆதரவாக இருக்கணும். அதாங்கய்யா சேர்த்துக்கிட்டோம். ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும், அதுக்கு தான் கூலி வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா, வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் போயிட்டு கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமா? வாங்கிட்டு போங்க. ஐயா இன்னைக்கு லீவுங்கய்யா. சரி எடுத்துக்கோங்க, ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனா முன்ன பின்னதான் ஆகும். போயிட்டு வாங்க. மா, எத்தனை மணிக்கு போனாலும் நேரமா வந்துட்டீங்கன்னா வேலைக்கு வரணும், சும்மா இருக்க கூடாது. சரிங்கய்யா. இங்க பாருங்க, இந்த மாதிரி எஸ்டேட்ல வேலை செய்யறவங்களை எல்லாம் சும்மா அப்படிலாம் லீவ் விட்டுட்டு இருக்காதீங்க. அப்புறம் நமக்கு அவங்க மதிக்கவே மாட்டாங்க, தொக்கா போயிடும். என்னங்க இப்படி சொல்றீங்க? அவங்கள மாதிரி ஆட்கள்லாம் இருக்கவும் தான் நம்ம இன்னமும் நல்லா இருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில கூட நம்ம விட்டு கொடுக்காம இருந்தோம்னா எப்படி? அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அதுவும் சரிதான். பாவம் இல்லாதப்பட்டவங்க நம்மள நம்பி நம்ம எஸ்டேட்டுக்கு வந்திருக்காங்க, நம்ம தானே நல்லா பாத்துக்கணும். 11:30 மணிக்கு ஒரு டீ கொடுப்பாங்கங்க, சூப்பரா இருக்கும். டீ ஃபேக்டரியில டீ தூள் வாசமே செம்மையா இருக்குல்ல? ஆமாங்க, சாயா மாதிரி கொடுப்பாங்க, நல்லா இருக்கும். எம்மாடி போவோமா? போலாமா. கூலி வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சுமா, வாங்க போவோம். பஸ் போயிட போகுது. வாங்க போலாம். அந்த வழியிலே போவேணாம் மாப்பிள்ள, இந்த சைடு சுத்தி போனோம்னா அப்படியே நேரா போயிடலாம். ஏக்கா இந்த மாசம் பனி வெயில் மழைன்னு மாத்தி மாத்தி வரவும் அந்த சைடு எஸ்டேட்ல எல்லாம் இலை கருகி போச்சாமா. எப்படியோ நம்ம பொழப்பு இப்படி கொஞ்சம் ஓடுது. இல்லன்னு வச்சுக்கோங்க, நமக்கு இந்த மாசம் வேலை இருக்காதுக்கா. ஆமாங்க கத்திஜா, எப்படியோ நமக்கு ஏதோ கடவுள் படி அளக்குறாரு. ஏக்கா இந்த மீனா புள்ள வயசுக்கு வந்திருக்காளே, நம்ம எதுவும் செய்யறது இல்லையா? ஆமாம்மா, நானுமே இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன். என் புள்ள வயசுக்கு வந்தப்பெல்லாம் எல்லாரும் சேர்ந்து சாப்பாடு ஆக்கி போட்டீங்க. ஆமா, நம்மளும் ஒரு நாள் பார்த்து ஆளுக்கு ஒரு 500 போட்டு சாப்பாடு ஆக்கி கொடுத்துருவோம். ஆமாக்கா, அப்புறம் ஆக்கி கொடுக்கலன்னா அது வரை சொல்லுக்கடனா இருக்கும். எல்லார் வீட்டு விசேஷத்துக்கும் வருவா, அவ வீட்டு விசேஷத்துக்கு நம்ம எதுவும் செய்யாம இருந்தா எப்படி? ஆமா ஆமா, ஆளுக்கு ஒரு 500 போட்டு ஆக்கி விட்டுருவோம். அப்பதான் அவர் அம்மா கிட்ட திட்டு வாங்கினாரு. அப்புறம் எதுக்கு நான் போகும்போது என்ன ஒரு மாதிரி பார்த்தாரு. அப்புறம் நான் பின்னாடி அந்த வழியில வரேன்னு எதுக்கு அந்த பக்கம் வந்தாரு? என்னவா இருக்கும்? அதுவும் இல்லாம நான் போற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருந்தாரு. மகா, அந்த பக்கம் எடுத்து முடிச்சிட்டு இந்த சைடு வா. எம்பிட்டு நேரம் அங்கேயே நின்றுகிட்டு இருப்ப? என்னவா இருக்கும்? நேத்தெல்லாம் அங்க ஜாலியா இருந்துச்சு, இன்னைக்கு நேரம் இலை எடுக்க வந்தாச்சு. ஏ மகா, காதுல விழுகுதா இல்லையா? விடுக்க, அதான் இலை எடுத்துக்கிட்டு இருக்காலும் எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க? என்ன போமா, நம்ம சொல்றதையே கேட்கறதுல வர வர வர. ஏக்கா நாளைக்கு அந்த பக்கம் கரெக்ட் இலை எடுக்கணுமாக்கா, அதனால அந்த இலை எடுக்கிற மிஷின் எடுத்துட்டு வந்துருங்க. கரெக்ட் இலை எடுக்கிறதா? ஐயோ, இலையெல்லாம் கருகி போகுதுல, அதனால அந்த மேஸ்திரி அந்த பக்கம் வந்து இலைய எடுத்து போட்டு போ சொன்னாரு. ஓ சரி சரி, எடுத்துக்கலாம். நாங்களே எங்க காட்டுல கத்தல் வெட்டணும்க்கா, அப்புறம் செடிங்களுக்கெல்லாம் புண்ணாக்கு போடணும். என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படி பார்த்தாலும் காட்டுல கைய வச்சா 20,000 ரூபாய் வேணும். ஆமாம்மா, நாங்களும் தான் ஒரு காடு வாங்கி போடலாம். எங்க அந்த மனுஷன் கேட்கறாரு? காலம் முழுக்க இப்படி வாங்கி கூலிக்கே உழைக்கிறதா இருக்கு. நமக்குன்னு ஒரு காடு இருந்தா நம்ம பாட்டுக்கு வாங்கி போட்டு அதுல இலைய எடுத்துக்கிட்டு ஓட்டலாம். அக்கா கூலிக்கு போயிட்டா கூட பிரச்சனை இல்லக்கா, சொந்த கடை இருந்தா தான் இந்த மட்டம் தட்டி விடணும், கெத்தல் வெட்டணும், புண்ணாக்கு போடணும், எருமை மாட்டு தொல்லை, கரடி தொல்லை, எல்லா தொல்லையுங்க. ஆமாம்மா ஆமாம்மா. ஒருவேளை அவருக்கு என்ன பிடிச்சிருக்குமா? அவரு நினைச்சாலே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி ஆகுதே. ஐயோ, நெஞ்செல்லாம் படப்படன்னு வருது.
அன்னைக்கு டச் பண்ணினதுதான் உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயப்பா. அன்னைக்கு பாத்தீங்களா குன்னூர்ல சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்களாமா ராத்திரி. அந்த இடத்துல சிறுத்தை நடமாட்டமாமா. ஆமாம்மா, காட்டுல முதல்ல எல்லாம் அந்த மாதிரி இல்ல. இப்பெல்லாம் பாரு, சிறுத்தை, புலி, சிங்கம்னு எல்லாம் வருது. என்ன பண்றது போ, காலம் எங்கிட்டு கிடக்குது. ஆஹா குளிர் நடுங்குதே. ஏண்டா தம்பி, இந்த டவுன் பஸ் போயிருச்சா? கீழே போயிருச்சுக்கா. இப்ப நீ தான் திரும்பி வரும். சரிப்பா. என்னம்மா காலெல்லாம் ரொம்ப வலிக்குதாம்மா? ரொம்ப தூரம் நடந்துட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இங்கெல்லாம் வந்தோடனே எத்தனை நாள் ஆயிப்போச்சு. சந்தோஷமா இருக்குமா எனக்கு. முதல்ல மாதிரி இருந்தா கூட பிரச்சனை இல்லம்மா. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப தூரம்லாம் நடக்க கூடாது, மேலையும் கீழையும். வயிறு எதுவும் வலி இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு வழியும் இல்லைம்மா. பஸ் வந்துருச்சு, பஸ் வந்துருச்சு. நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்க நிறுத்துங்க. வேகமா ஏறுங்கம்மா. எமாடி நீ உக்காந்துக்க, மாப்பிள்ள நீங்க பின்னாடி போய் உக்காந்துக்கங்க. ஏ பூமாரி, அண்ணன் அந்த அக்காவை நினைச்சிட்டு தான் இருக்கு போல இருக்கு. ஓய் அண்ணே. அண்ணே, என்னண்ணே, அக்காவை தானே நினைச்சிட்டு இருக்க? ஏய் உமா, என்ன பேசிட்டு இருக்க? நடிக்காத அண்ணே, எங்களுக்கு தெரியும் மகாக்காவை உனக்கு பிடிச்சிருக்கு தானே? பூமாரி உமா, வாய ரெண்டு பேரும் மூடுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன பழக்கம் அதெல்லாம்? நம்ம நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பொண்ணோட நிலைமை என்ன, நம்ம நிலைமை என்ன? நமக்கு இருக்கிறதுக்கு இடம் கூட இல்லை, சாப்பிட்றதுக்கோ சரி, உடுத்துறதுக்கு துணி எதுவுமே இல்லை. நம்மளாம் அந்த மாதிரி ஆசைப்படுறது கூட தப்பு தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மன்னிச்சிருனே. இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி பேச்செல்லாம் வாயில வரவே கூடாது. சின்ன பிள்ளைங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும். பெரிய மனுஷத்தன மாதிரி ரெண்டு பேரும் நடந்துட்டீங்க, அப்புறம் அண்ணனுக்கு கோவம் வந்துடும். சரிங்க அண்ணே, இனிமே நாங்க அப்படி பேச மாட்டோம்னே. உங்க ரெண்டு பேத்தையும் அழ வைக்கணும்னு சொல்லல பாப்பா. நம்ம குடும்ப சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க பாப்பா. அழாதீங்க. சரிங்க அண்ணே. ஒன்னாவது மேய் தான் பாரு, அப்படியே மூஞ்ச மூஞ்ச பாத்துக்கிட்டு நிக்குது. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அடி வலுக்க போறேன். எல்லாம் மேயாம நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. அதுங்களையும் என்ன பண்ணும்? நம்மளே வெயில் தாங்க முடியாம கொடைய பிடிச்சிக்கிட்டு நிக்கிறோம். இதுங்களும் வெயில் எப்படி மேயுங்க? என்னையா சாமி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இங்க இருக்கியா? இவன் வயசு என்ன, என் வயசு என்ன, சாமின்னு பேர் சொல்லி கூப்பிடுறது பத்தியா? நீ எதுக்குப்பா என்ன தேடுன? மாடை மேய்ச்சிட்டு மாட்டுல பால் கறந்தியே, ஊத்துனியே, காசு கொடுத்தியா? அப்புறம் தான் சாயங்காலம் வந்து தருவனே. இப்ப என்ன அவசரம்? காசை எடுத்துக்கிட்டு ஓடிட்டேன்னா உங்க மாட்டையே நான் தான் மேய்க்கிறேன். அந்த காசை எடுத்துக்கிட்டு ஓடிதான் நான் கோட்டை கட்ட போறேன். மேய்க்கிறது மாடு, இதுல கொடை வேறையா உனக்கு? ஏன் மாடு மேய்க்கிறவங்க கொடை பிடிக்க கூடாதுன்னு ஏதாவது ஒண்ணு இருக்குதா? பங்குனி வெயில் பல்ல கட்டி அடிக்கிற மாதிரி இன்னா வெயில் அடிக்குது. இதுல என்ன மழை அடிக்கிற மாதிரி கொடைய பிடிச்சிக்கிட்டு இருக்க? மழை வந்தாதான் கொடை பிடிக்கணுமா? வெயிலுக்காக நிழலுக்கு கொடை பிடிக்க கூடாதா? மாட்டுக்காரனா இருந்தாலும் நல்லா தான் ஏன் பேசுற. சரி, காசை கொடு. இந்தா பால் ஊத்துன காசு 800 ரூபா. 800 ரூபா தானா? சரி, எங்க அம்மா கேட்டா 550ன்னு சொல்லிடு. 550? 800 ரூபா தானே வாங்க கொடுத்துருக்கேன். ஆமையா, நான் மீதி காசை எடுத்துக்கிறேன். எங்க அம்மா கேட்டனா 550ன்னு மட்டும் சொல்லு, 800 சொல்லிட்டு இருக்காத, சரியா? முளைச்சு 3 நாளா விடல, இப்பயே என்ன திமிரு பேச்சு, என்ன பொய் பித்தலாட்டுத்தனம் பாத்தியா? இதெல்லாம் உருப்படாது. இது கூட பரவாயில்ல, நம்ம வீட்டுல ஒரு பையன் இருக்கானே இந்த சந்தோஷ், ஆனா ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல பாரு. சொந்த மாட்டுக்கே காசு ஆட்டைய போடலாம். இவன் மாடை மேய்ச்சி போட்டு எப்படி காசு ஆட்டைய போடலாம்? இவனுக்கு அந்த புத்தி இல்ல. என்ன திருட்டுத்தனம் போய் இதெல்லாம் எங்கிட்ட சுடு 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 சுடுறா. டே போடுற போட 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 அவனை போடுற. டேய் கத்தாதடா. நான் என்ன கத்திட்டு இருக்கேன்? நான் பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். உன் வேலை என்னமோ அதை பாரு. இங்க பாரு, சும்மா கத்திட்டு இருக்காதுன்னு சொன்னேன். ஏண்டாப்பா, டிவியும் ஓடுது, ஆளுக்கு போனும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டுல ஏதாவது ஒன்ன பாக்கலாம்ல? இவன் பாட்டுக்கு வாழ் கத்திக்கிட்டே இருக்காமா. சரியா ஐயா சின்னவா. என்னம்மா? இந்த சாமி மாடை பிடிச்சிட்டு போனேன், இன்ன வரைக்கும் பால் கொண்டு வந்தே கொடுக்கல. அதுவும் இல்லாம நேத்து ஊத்துனதுக்கும் காசு கொண்டு வந்து கொடுக்கல. நீ போய் காசை வாங்கிட்டு வந்துடுறியா? மா நான் போலமா, இவன் சும்மா தானே இருக்கான், இவனை போ சொல்லுங்க. ஏய், நான் சும்மா இருக்கிறது நீ வந்து பாத்தியா? நீ சும்மா தானே போனை நோண்டிட்டு உட்காந்துருக்க. இங்க பாரு, அம்மா உங்ககிட்ட தான் வேலை சொன்னாங்க. உங்ககிட்ட சொன்னா நீ பாரு, என்கிட்ட சொன்னா நான் பாப்பேன். ஏமா அவன்கிட்ட சொல்லுங்கம்மா. எப்பா சாமி, சின்னவரே போயிட்டு வாங்களே. ஷோ, என்னம்மா போன் தானே பாத்துட்டு இருக்கேன். கேம் வேற சின்சியரா போயிட்டு இருக்கு. சாரி சாமி, போயிட்டு வா சாமி. அம்மாவுக்கு கால் வேற மூட்டு வலிக்குது, இந்த வேலை வேற கிடக்குது, இதெல்லாம் பார்க்கணும் வைக்கணும். செல்லப்புல தானே, போயிட்டு வாங்க. அவனை மட்டும் போக சொல்ல மாட்டீங்கம்மா, எப்ப பார்த்தாலும் என்னையே தான் போக சொல்றீங்க. டேப்பா, அவன் பாவையா ராத்திரி எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தான். சரி கொஞ்ச நேரம் தானே, போயிட்டு வா சாமி, போயிட்டு வா. அவன் படிக்கிறேன்னு போனை தான் நோண்டிட்டு இருக்கான். ஆனா நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அவனுக்கு ரிசல்ட் வரட்டும், அப்ப தெரியும். தெரியும் போ.
இந்த வீட்டுல சின்ன பசங்கனாலே எல்லாத்துக்கும் இலக்காரம் தான். சரி சரி கோபப்படாம போயிட்டு வாங்கிட்டு வா சாமி. இவங்கிட்ட ஒரு வேலை சொன்னா நேக்கா நம்மள கோத்து விட பாக்குறான். இவன் வேற எங்க இருக்கான்னு தெரியல இந்த சாமி. இவனை தேடி போய் வாங்கிட்டு வரணும். இந்த சந்தோஷம் இருந்தான், அவன் ஏதோ பார்ப்பான், அவனும் ஊரை சுத்த போயிட்டான். இப்போ எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டுறாங்க.